விஜய் தாத்தா கிட்ட காவேரிக்கு என்ன தாத்தா ஆச்சுன்னு கேக்குறாங்க. தாத்தாவும் தெரு தெருன்னு முழிச்சுக்கிட்டே, என்னப்பா திடீர்னு நீ காவேரியை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? அப்ப கரெக்டா விஜய் ஏதோ சொல்ல வரும்போது அம்மு அங்க ஓடி வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜயும், ஒரு நிமிஷம் தாத்தா, நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனடியா செல்வி அக்கா கிட்ட அம்முவை ஒப்படைச்சிட்டு, நம்ம இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்க உண்மையா இப்ப எனக்கு என்ன நடந்துச்சுன்றத சொல்லிதான் ஆகணும். உடனே தாத்தாவும் எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்க. ஆனா பக்கத்துல இருந்த அன்பரசும், ஐயையோ! இப்படி இவரு அமைதியா இருக்கிறத பார்த்தா விஜய்க்கு டவுட் வந்துரும். அதனால நம்ம இப்போதைக்கு ஏதாவது சொல்லி சமாளிப்போம்னு, அட என்ன விஜய், காவேரி தான் செத்து போயிட்டால்ல. அத பத்தி மறுபடியும் பேசி எதுக்காக உன்னோட தாத்தாவுக்கு ப்ரெஷரை ஏத்திக்கிட்டு இருக்க? சித்தப்பா, கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியா இருங்க. தாத்தா, நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். நீங்க சொல்லுங்க. காவேரிக்கு என்னாச்சு? உடனே தாத்தாவோ தலையை குனிச்சுக்கிட்டே, உன் சித்தப்பா சொன்னதான்ப்பா நடந்துச்சு. காவேரி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாப்பா. அவ மறுபடியும் திரும்பி வரமாட்டான்னு சொல்ல, ஆனா விஜயும், இல்லையே சித்தப்பா, காவேரி இறந்து போயிட்டதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது ரெண்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அதனால நீங்களே இப்ப என்கிட்ட உண்மையை சொல்றீங்களா? அப்படி இல்லைன்னா நானே எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கட்டுமான்னு சொல்ல, ராதாவும், என்ன விஜய், நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? வேற யாரையாவது காவேரி மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கியா என்ன? காவேரி எல்லாம் உன்னால பார்க்கவே முடியாதுப்பா. உடனே சிரிச்சுக்கிட்டே விஜயும், ஏற்கனவே எனக்கு டவுட் இருந்துச்சு, இதுக்கு பின்னாடிலாம் நீங்க இருக்க வாய்ப்பில்லைன்னு. ஆனா நீங்க தான் கன்ஃபார்மா காவேரி என்கிட்ட இருந்து பிரியறதுக்கான காரணமா இருக்கீங்கன்னு இப்போ நீங்க பேசுனதை வச்சு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் எப்படி காவேரியை பார்த்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசுற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துச்சு? என்ன, உங்களுக்கு அப்பனா எல்லா உண்மையும் தெரியும் அப்படிதானே? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏதோ சும்மா வார்த்தைக்கு சொன்னேன். போதும் போதும், உங்கள் வார்த்தைக்கு சொன்னதெல்லாம் இத்தோட முடியட்டும். இங்கே பாருங்க தாத்தா, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ காலில் டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி காவேரி நின்று வேலை செஞ்சுட்டு இருந்த வீடியோவை எடுத்து அவங்க கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ஆடி போன தாத்தாவும் நடுங்கி போய் விஜயை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் விஜயும், இப்போ சொல்லுங்க தாத்தா, உண்மை என்னன்னு இப்போ எங்கிட்ட தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்ல, தாத்தாவும் வேற வழி இல்லாம, ஆமாப்பா, காவேரி உயிரோட தான் இருக்கா. அவ சாகலைன்னு சொல்றாங்க. அன்பும், என்ன நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. இது வேற யாரோ. ஏன் காவேரிய மாதிரி உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாதா என்ன? அப்படியா? காவேரி மாதிரி வேற யாராவது இருக்கலாம். ஆனா அவ பேர்லயே அவ குரல்லையே வேற யாரால இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேல இது ஒன்றும் படத்துல வர்ற சீன் கிடையாது டபுள் ஆக்டிங் போடுறதுக்கு. உண்மையாவே அது என்னோட காவேரி. முக்கியமா என் காவேரி அம்முவோட டீச்சரா அவ ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? அப்புறம் இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. நான் காவேரின்ற பேரை எடுத்த உடனே உங்க 3 பேரோட முகமே உண்மை என்னன்றத எனக்கு தெளிவா காட்டிடுச்சு. தாத்தா, நான் உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீங்களும் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல. ஏன் ஆரம்பத்துல கூட ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்க இந்த ஒரு பொய்யை சொல்லியிருக்கலாம். பரவாயில்லன்னு கூட நான் விட்டுருப்பேன். ஆனா இந்த 5 வருஷமா நானும் என் குழந்தையும் காவேரி இல்லாம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா அது எல்லாத்தையுமே கண் கூட பார்த்து கூட நீங்க ஒரு தடவை கூட இந்த உண்மையை என்கிட்ட சொல்ல கூட முயற்சி பண்ணலல்ல. அப்படின்னு சொல்ல உடனே தாத்தாவும் கண் கலங்கிக்கிட்டே, இல்லப்பா, அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி. ஒருவேளை அப்ப காவேரி அவங்க கூட சேர்த்து வச்சிருந்தேன்னா கண்டிப்பா உன்னால இப்ப இருக்கிற நிம்மதியோட இருந்திருக்கவே முடியாது. அந்த பசுபதியோட தொல்லை தாங்க முடியாம தான் உன் பாட்டி இப்படி ஒரு முடிவு எடுத்தா. ஏன், இதை நான் உங்களோட நல்லதுக்கு மட்டும் எடுக்கல, காவேரியோட நல்லதுக்கும் தான் சேர்த்து முடிவெடுத்தேன். என்ன தாத்தா புதிய கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா விஜய், காவேரிக்கு ஆக்சிடென்ட்ல பழைய ஞாபகங்கள் எல்லாமே போயிடுச்சு. முக்கியமா அவளுக்கு கல்யாணம் ஆனதோ குழந்தை பிறந்ததோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஞாபகமும் அவளுக்கு இல்லை. டாக்டரும் அந்த ஞாபகம் எதையுமே நம்மளா அவளுக்கு ஏற்படுத்திடக்கூடாது. அப்படி பண்ணா அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உன் பாட்டியும் உன்னோட நிலைமையையும் யோசிச்சு பார்த்துட்டு இதுதான் சரியான முடிவுன்னு அவள் எடுத்தா. அப்போ என்னால் அதை மறுக்க முடியல. ஏன், அவள் இறந்ததுக்கு அப்புறமா கூட என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா. அதனால தான் அவளோட சத்தியத்தையும் என்னால் மீற முடியலைன்னு சொல்ல, ஆனால் விஜயும், ஓ அப்படியா, ஆனாலும் நீங்கள் ரொம்ப தான் நியாயமாக நடந்துக்கிட்டீங்க. காவேரியோட நல்லதுக்காக என்னை இத்தனை வருஷமா நரக வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கீங்கல்ல. பரவாயில்ல, இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட இருந்து நான் எந்த ஒரு பதிலையும் எதிர்பார்க்க போறதில்ல. ஏன்னா நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமாவும், என் கஷ்டம் என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமாவும், இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தடவை என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கூட உங்களுக்கு தோணலைல்ல. இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட
அம்மு அம்முன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உடனே செல்வியும் பதட்டத்தோட அம்முவை கூட்டிட்டு வந்து, என்ன தம்பி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? கோவமா இருக்கிற மாதிரி தோணுது. ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் தாத்தாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, வா அம்மு, நம்ம போகலாம், உங்கள் அம்மாவை பார்க்க போகலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு குஷியான அம்மாவும், என்ன நம்ம அம்மாவை பார்க்க போகிறோமா? நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அப்போ அம்மா உயிரோடு தான் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு கண் கலங்கின விஜயும், நான் அம்மா இறந்துட்டதா உங்ககிட்ட சொன்னதே கிடையாதே, நீ ஏன் இப்படி கேட்குற? இல்லை, தாத்தாவும் சித்தி சித்தப்பாவும் என்கிட்ட அம்மா இறந்து போயிட்டாங்க, மறுபடியும் நம்மக்கிட்டலாம் வரமாட்டாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நான் என்ன உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லலை. அப்போது அவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட பொய்யா சொன்னாங்கன்னு கேட்க, விஜயும் ஆமாம், எல்லாரும் உங்ககிட்ட மட்டும் இல்லை என்கிட்டயும் போய் சொல்லிட்டாங்க. அதனால் இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருக்க வேண்டாம். வா, நம்ம அம்மாவை பார்க்க போகலான்னு உடனடியாக அம்மாவை கூட்டிகிட்டு போக, உடனே தாத்தாவும் அழுதுகிட்டே விஜயோட கையை பிடிக்கிறாங்க. ஆனா விஜயும் தாத்தாவோட கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து அம்மாவை கூட்டிட்டு கார்ல கிளம்புறாங்க. போகும்போது, இப்ப நம்ம காவேரிய பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா அவ வர்ற வரைக்கும் நான் அவளுக்காக காத்திருக்க போறேன். 5 வருஷ காத்திருப்பு நியாயமே இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்போ அவளுக்காக நான் ஆயுள் முழுக்க கூட காத்திருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க காவேரியோட வீட்டு வாசல் முன்னாடி நின்னா, அப்ப கரெக்டா சாரதாவும் காவேரியும் வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கே தெரியுது சாரதா முன்னாடியே கிளம்பலான்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காவேரி ஸ்கூலுக்கு அப்பதான் கரெக்டா போக முடியும்னு அவங்க முன்னாடி நாள் நைட்டே வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. ஆனா, ஒரு நிமிஷம் காவேரிய நேர்ல பார்த்த உடனேயே விஜய்க்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அதனால அவங்க அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுக்கிட்டு இருக்க. ஆனா, அம்மு பாப்பா தான் காவேரிய பார்த்த உடனேயே மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஓடி போய் காவேரிய கட்டி பிடிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ஷாக்கான காவேரியும், "என்ன இந்த நேரத்துல நீ இங்க வந்திருக்க? யார் உன்னை கூட்டிட்டு வந்தாங்கன்னு?" கேட்டுக்கிட்டே திரும்பி பார்த்தா, அங்க விஜய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சாரதாவும் திரும்பி பார்க்கும்போது விஜய் உயிரோட நின்னுகிட்டு இருக்கத பார்த்துட்டு ஷாக்கோடையும் கண்ணீரோடையும் விஜய் கிட்ட வராங்க. அதே மாதிரி விஜயும் ரொம்பவே ஷாக்கோட காவேரிய பார்க்கறதுக்காக முன்னாடி வர. ஆனா சாரதாவோ இத்தனை நாளா விஜயும் சேர்ந்து தன்னை ஏமாத்திருக்காத நினைச்சுக்கிட்டு விஜயோட கன்னத்துல பலான்னு ஒரு அறைய விடுறாங்க. ஆனா விஜயும், உண்மையாவே எனக்கு என் பொண்டாட்டி உயிரோட இருக்கிறது தெரியாது. அது இப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அதனால நான் அவளுக்காக ஓடி வந்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் குடுங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்ல, சாரதாவோ ஷாக்கோடையே காவேரிய உள்ள போக சொல்லிக்கிட்டு விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரியும் என்னன்னு புரியாம அம்முவை கூட்டிட்டு உள்ள போயிருக்காங்க. அதே நேரத்துல விஜய் எங்க போயிருப்பாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தாத்தாவும் அங்க வந்துடுறாங்க. ஆனா விஜயும் சாரதாவும் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் தெரியாம தாத்தா காவேரியோட கதவை தட்ட, காவேரியும் அம்மா பாப்பாவோட வெளியே வராங்க. இத பார்த்துட்டு தாத்தா இத்தனை நாளா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைச்சாங்களோ தெரியல. திடீர்னு காவேரி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதே நேரத்துல தாத்தா அங்க வந்திருக்கத பார்த்த விஜயும், காவேரி நீ உள்ள போன்னு உரிமையோட காவேரியை உள்ள போக சொல்றாங்க. ஆனா அம்முவோ, தாத்தா நீங்க ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க பாருங்க என்னோட மிஸ்ஸை தான் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, ஆனா விஜயும் காவேரி கிட்ட தயவு செஞ்சு நம்ம குழந்தைய உள்ள கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. காவேரியோ ஷாக்கிங்கோட நின்னுக்கிட்டு இருக்கா. சாரதாவும் என்ன நிலைமைன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியா காவேரியையும் அம்முவையும் உள்ள கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா போகும்போது தாத்தாவை ஒரு பார்வை கேவலமா தான் பார்த்துட்டு போறாங்க. தாத்தாவும் அந்த அசிங்கத்தோட விஜய் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், இப்போ விஜய் என்ன முடிவெடுக்க போறாங்க? அடுத்து தாத்தா பண்ண தப்புக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது? எல்லாத்துக்கும் மேல இப்போ தன்னோட ஞாபகங்களை மறந்திருக்க காவேரிக்கு எப்படிதான் தான் தான் அவங்களோட புருஷனும் அம்மு தான் அவங்களோட குழந்தைன்னு விஜய் சொல்ல போறாங்க? அப்படி இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்க காவேரிய தன்னால் காதலிக்க வைக்க போறாங்களா என்ன? அடுத்து விஜய் என்ன பண்ண போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.